பிரியாணி சாப்பிட பிடிக்கும். ஆனால் வெளியில் சாப்பிட்டா திகட்டுதுன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியல மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் ஆன பிறகு இப்போ கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 4லேருந்து 5 ஸ்லிட் சில்லிஸ், கொஞ்சம் தக்காளி அண்ட் இது மின்ட்டாக அரைச்சி வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் தயிர் இதெல்லாம் அட் அ டைமில் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு திருப்பி வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு அழகான பேஸ்ட் அண்ட் கலர் வரும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் கொஞ்சம் ஒயிட்டிஷாக வந்த பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. ஸோ நான் 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும். அப்போ தான் தம் போட போகிறோம். நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் அண்ட் கீ போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் வச்சுருக்கேன். சூடு ஓரளவுக்கு குறைஞ்ச பிறகு தம்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளோட பிரியாணி ரொம்ப அழகாக ரெடி ஆகி வந்திருக்கு. வீட்டில் எல்லோரும் 2வது சர்விங் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸ்பைசி ஃபுட்டே பிடிக்காத என் குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதை விட வேறு என்ன வேணும் சமைக்கிறவங்களுக்கு? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Follow me for more such videos. Thanks for watching. Bye-bye.